பெரியவாச்சன் ஸ்ரீ லலிதா விசேஷகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் அனுகிரகத்தை பொழுதுகூடி அந்த நாமங்களை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவள் எப்படி இருக்கிறாள் என்றால் திரிபுராம்பிகையாக இருக்கிறாள். அடுத்தது அவள் எப்படி ஆராதிக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்வதற்கு அற்புதமான ஒரு விஷயம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயம் நமக்கு தெரியாமல் போனதே என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் நம்மை யோசிக்க வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாமம். ஓம் தசமுத்ரா சமாராத்யாயை நமः. ஓம் தசமுத்ர சமாராத்யாயை நமः. இங்கே தசமுத்ரா அப்படிங்கிறது 10 முத்திரைகள். சம ஆராத்யா, ஆராத்யான்னு சொல்கிறது, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ 10 முத்திரைகளால் நன்கு வழிபடக்கூடியவள். இந்த அம்பிகை வழிபாட்டில் இந்த முத்திரைகள் அப்படிங்கிறதுக்கு விசேஷமான பிராதானியம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அம்பிகை உபாசனைக்கு விசேஷமான மலர்களோ அதற்கான உபகரணங்களோ அடுத்தது அபிஷேக திரவியங்களோ தேவையா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே தேவை இருக்காது. யாருக்குன்னா ஒரு உண்மையான உபாசகனுக்கு. அப்படி குருமுகமாக இந்த முத்திரையை அறிந்து கொண்ட ஒரு உபாசகன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னை சுற்றி எதுவும் இல்லை என்றாலும் இந்த முத்திரையை செய்து கொண்டு இந்த முத்திரையின் மூலமாக அம்பிகைக்கு தன் வழிபாட்டை சமர்ப்பணம் செய்யலாம். அப்படி சமர்ப்பணம் செய்கிறான். இது ஸ்ரீவித்யையில் ஒரு விஷயம். இந்த வகைகளுக்கு இந்த கைகள் அப்படின்னு இருக்கே, நம்முடைய கைகள், இந்த கைகளுக்கு முக்கிய பங்கு உண்டு சொல்லுவாங்க. ஸ்ரீருத்ரத்தில் அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, அயம்மே ஹஸ்தே பகவான் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கையினால்தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோமா, அயம்மே பகவத்தரக அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த கையையே பகவானாக பார்க்கிறேன். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கைகள் பகவானை விட மேம்பட்டதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, பரமேஸ்வரனையும் என் கைகளையும் பொருத்தி பார்த்தால் என் கைகள் தான் பகவானை விட உயர்ந்ததாக இருக்கிறது. இது என்ன எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா பகவானுக்கு பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது? இந்த கைகளுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. சாதாரணமாக சொல்லுவாங்க அடியாருக்கு அடியார். ஏன் அப்படின்னா இந்த சுவாமியை நாம் நேரடியாக வழிபட கிடைக்குமா அப்படின்னா முடியாது. அப்போ அவருடைய அடியார்களை வழிபட்டு நாம் சந்தோஷப்படுகிறோம். அதுபோல நிர்குண பிரம்மமாக இருக்கின்ற பரமேஸ்வரன் நேரடியாக பார்த்து வழிபடுவது நம்மால் ஆகாது. அவரை தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த கைகளுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கைகளை நம் கண்களால் பார்க்க முடிகிறது. அதனால் அந்த கைகளை பகவானை விட உயர்ந்ததாக இருக்கிறதுன்னு ருத்ரத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் சொல்கின்றன. அப்படி விசேஷமான புண்ணியம் அடைந்த இந்த கைகள் இருக்கு இல்லையா, இந்த கைகளினால் சில முத்திரைகளை செய்து அதன் மூலமாக அம்பாளை வழிபடுவது தான் இந்த நாமாவில் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட 10 முத்திரைகள் நாம் எங்கே இருந்தாலும் நம்மை சுத்தி செய்து கொண்டு சரீர சுத்தி செய்து கொண்டு அம்பாளுக்கு இந்த முத்திரைகளின் மூலமாக வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி குருமுகமாக நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மகா பெரியவா சரணம்.